Hey guys, welcome back to RD Views. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா சிங்கப்பூரில் உள்ள ஒரு கார் ரெண்டல் சர்வீஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இதோட சார்ஜஸ் என்ன, எப்படி நம்ம அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டியூட்டோரியல் தான் இந்த வீடியோ. ஸோ அதை ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்ப்போம் வாங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இதோட அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். இது வந்து போத் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ணியாச்சு. இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துட்டு தென் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். தென் ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணி அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் போய்க்கலாம். இதை நீங்கள் மேனுவலாக ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லைனாக்கா சிங்க் பாஸ் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணலாம். மேனுவலாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னாக்கா அதை என்டர் மேனுவல் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு நேம், டேட் ஆஃப் பர்த், ஜென்த்து, அப்புறம் உங்களோட வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும். நம்பர், தென் எக்ஸ்பைரி டேட், அப்புறம் உங்களோட கிளாஸ் 3A 3A அப்படி கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு 2-3 டேஸில் அவங்க வந்து அப்ரூவ் கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்ரூவ் ஆனதும் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட நியரஸ்ட் லொக்கேஷனில் உள்ள எந்தெந்த இடத்துல என்னென்ன வெஹிக்கிள் இருக்குது, எவ்வளோ வெஹிக்கிள் இருக்குது, எந்த காப்பா லாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டல் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்கள் நியரஸ்ட் லொக்கேஷனில் உள்ளதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு லைக் அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா என்ன வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலும் அதில் காட்டும். இதில் இப்போ நான் சூஸ் பண்ணுறேன் பாருங்கள், நான் ஒரு இது சூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து Mazda 3ன்னு கட்டுது பார்த்தீங்களா, என்னோடய நியரஸ்ட் லொக்கேஷனில் உள்ளதில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நான் அந்த Mazda 3 கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா அது என்ன வெஹிக்கல், அப்புறம் எத்தனை சீட்டு, அப்புறம் எந்த காப்பாக் லாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் வரும், உங்களோட பேங்க் இது அப்படின்னு. ஸோ இதை நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ப்ரொமோ கோடு இருந்துச்சுன்னா ப்ரொமோ கோட் போட்டுங்க. எனக்குள்ள ப்ரொமோ கோடு வந்து இந்த ப்ரொமோ கோடு இருந்ததுனால இது நான் போட்டு நான் இது பண்ணிக்கிறேன். அதனால் எனக்கு வந்து $9 இருந்தது, $6.30 மாதிரி இருக்குது. ஸோ புக் பண்ணோம் அப்படின்னாக்கா அதை கிளிக் பண்ணதும் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் கேட்கும். எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட புக்கிங் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் உங்களோட லாட் போயிட்டு கனெக்ட் டு கார் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் கார் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னாக்கா 1 hour டிஃபால்ட்டாக வந்து 1 hour தான் ரெண்டல். அதனால் எனக்கு 1 hour காட்டுது. மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் தான் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் காப்பாக் லாட் போயிட்டு கனெக்ட் டு கார் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் மொபைல் வந்து உங்கள் ஆப் வந்து உங்கள் கார் கூட கனெக்ட் ஆகிக்கும். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து அதோட லொக்கேஷன் வந்துட்டோம், எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துட்டோம். அண்ட் வந்து நம்ம புக்கிங்கும் பண்ணியாச்சு. இந்த கார் தான் அது. ப்ளஸ் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நீங்கள் இப்போ நம்ம புக் பண்ணியாச்சு. இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உள்ள இன்டீரியர், எக்ஸ்டீரியர், தென் எல்லாத்தோட இதுவும் வந்து எதுவும் டேமேஜ் இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வண்டியை மூவ் பண்ணுங்கள். ஸோ அப்படி எதுவும் டேமேஜஸ் இருந்தது அப்படின்னாக்கா ஸோ அதுலேயே அந்த அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் டேரெக்டாக அதில் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிங்க, ஸ்கேன் பண்ணிட்டு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் வேறு அடுத்த யூசர்ஸ் வந்து எடுத்து அவங்க இது பண்ணும்போது மேபி உங்கள் இதில் தான் வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து டிஃபெக்ட்ஸ் எதாவது இருந்துச்சுனாக்கா எடுத்து நீங்கள் அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இதை புக் பண்ணிட்டோம். கார் இருக்க லொக்கேஷனுக்கு வந்துட்டு கனெக்ட் டு கார் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களோட ஆப் வந்து அந்த கார் கூட வந்து கனெக்ட் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஹேசல் லைட்டை வந்து ஃப்ளாஷ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எதாவது கனெக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ நான் இப்போ வந்து ஃப்ளாஷ் பண்ணி பார்த்தேன், கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அன்லாக் பண்ணோம் அப்படின்னாக்கா அன்லாக் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் வந்து ஒரு பேஜ் வரும். அதில் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் எதுவும் நீங்கள் ஃபைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா லைக் டென்ட், ஸ்க்ராச்சஸ் அப்படின்னாக்கா அதை டிஸ்கிரிப்ஷனில் போட்டு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி நீங்கள் இது பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் அக்னாலேஜ் கொடுத்தாக்க நீங்கள் வந்து உங்கள் கார் வந்து அன்லாக் ஆகிடும். மறுபடி லாக் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் லாக் கார்னு இருக்குல்ல அந்த ஆப்ஷனை அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா மறுபடி கார் வந்து லாக் ஆகிடும்.
எங்கேயாவது நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு லாக் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் லாக் கார் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ மறுபடியும் லாக் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ ட்ரைவ் பண்ணுறதுக்காண்டி மறுபடியும் அன்லாக் பண்ணிக்கிறேன். ஸோ அன்லாக் பண்ணிங்க அப்படின்னாக்கா மறுபடியும் டோர் ஓப்பன் ஆகும், அன்லாக் ஆகும், நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம். மூவ் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டல் சர்வீஸ் இருக்கிறதுல வந்து நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னாக்கா, நமக்கு ஓன் கார் இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைக் நம்ம இங்கேருந்து வெளில போகணும், ரொம்ப தூரம்லாம் போயிட்டு வரணும், ஃபேமிலியோட போகணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும் அப்படின்னாக்கா நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா A to A சிஸ்டம். அப்படின்னா எந்த பார்க்கிங் ஆர்டில் எடுக்கிறீங்களோ அந்த பார்க்கிங் ஆர்டில் தான் ரிட்டர்ன் பண்ணணும். UACன்னு சொல்லி இன்னொரு சிஸ்டம் இருக்குது. அது என்னென்னா A to B சிஸ்டம். அங்கே உள்ள சார்ஜிங் ஸ்டேஷனில் உள்ள வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதான் 2SG. ஸோ அது வந்து என்னன்னாக்கா A to B சிஸ்டம், A to A சிஸ்டம் கிடையாது. இங்கே தான் எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம எங்கே வேணாலும் பார்க் பண்ணலாம். ஆனால் இங்கே தான் பார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஆனால் இது வந்து A to A. அங்கே ஒரு வெஹிக்கிள் இந்த ஷேரியில் அதுவும் ஒரு சர்வீஸ். ஆனால் அதுக்கு வந்து நமக்கு வந்து டெபாசிட் தேவை. ஸோ அதை நம்ம அடுத்த இதில் வந்து ரிவ்யூ பண்ணணும். சார்ஜஸ் என்ன ஜெட்கோவில் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குன்னு சொன்னேன்ல. ஷேரியாட்டில் வந்து நிறையாவே இருக்குது. ஆடி, அப்புறம் அந்த ஹோண்டா வெசல், இந்த மாதிரி நிறையா வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்க ஷேரியாட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் என்னன்னாக்கா நம்ம பெருசாக வந்து அவங்களோட லேபிளிங் வந்து எழுதி வச்சுருப்பாங்க டோர்லாம். ஸோ அது மட்டும்தான் நம்ம ஓன் கார் மாதிரி தெரியாதது ஃபீல் வந்து அது மட்டும்தான். மற்றபடி இந்த கார்லாம் பாருங்கள், எல்லாமே வந்து லைக் எல்லாமே நியூ ஒன் தான். எல்லாமே ஈக்கோ ஃப்ரெண்ட்லி, தென் ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ணலாம். தேவையான எல்லா இதுவுமே அதில் இருக்கும். இதில் வந்து நான் பேக்கேஜஸ் சொன்னல, இதில் பேக்கேஜஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. அப்படின்னாக்கா பீக் ஹவர்ஸ், நார்மல், ஆஃப் பீக் அப்படின்னு சொல்லி. இது வந்து மண்டே டு சாட்டர்டே, தென் சண்டேவும் வந்து சண்டே வந்து எல்லாமே வந்து பீக் ஹவர்ஸில் போட்டாங்க. ஸோ நான் அதை வந்து அதோட ப்ரைஸ் வந்து அந்த ப்ரைஸ் வந்து பீக் ஹவர்ஸ் பொறுத்து எது என்னென்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நான் ஸ்க்ரீனில் போடுறேன். ஆஃப் பீக்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிட் நைட் 12லேருந்து மார்னிங் 6க்கு முன்னாடி 5:59 ஒரு நிமிஷம் அப்படி வச்சுருக்காங்க, 5:59 வரைக்கும் ஆஃப் பீக். அப்புறம் 6லேருந்து ஈவினிங் 5:59 வந்து நார்மல். அப்புறம் ஈவினிங் 6லேருந்து நைட் வந்து பீக் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க. ஸோ நார்மல் ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஹவருக்கு வந்து சார்ஜஸ் வந்து $6. நார்மல் ஹவர்ஸில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா. ஆஃப் பீக்கில் எடுத்தீங்கன்னா பர் ஹவருக்கு $3. பீக் ஹவர்ஸில் எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஹவருக்கு $9. இதுதான் வந்து சார்ஜஸ். தென் ப்ளஸ் மைலேஜ் சார்ஜஸ், நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்களோ அதுக்கான மைலேஜ் சார்ஜஸை வந்து நீங்கள் பே பண்ணணும். அது வந்து 40 cents அந்த மாதிரி இருக்கும், 40 cents per கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி சார்ஜஸ் வரும். ஸோ நீங்கள் அதையும் வந்து அதில் பே பண்ணணும். இது வந்து நீங்கள் மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தாக்கா நீங்கள் ஆஃப் பீக்கில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப போச்சு.
ஓகே, உங்கள் ரைடெல்லாம் முடிச்சுட்டு எந்த பார்க்கிங் லாட்டில் நீங்கள் எடுத்தீங்களோ அந்த பார்க்கிங் லாட்டில் கொண்டு போய் பார்க் பண்ணிவிட்டு உங்கள் ஆப்போட வந்து கனெக்ட் பண்ணுங்கள். உங்கள் கார் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு லாக் கொடுக்கணும். நீங்கள் லாக் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் கார் வந்து லாக் ஆகிடும். அதை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட மெட்டீரியல்ஸ் ஏதாவது உள்ளே இருந்ததுன்னா எல்லாத்தையுமே எடுத்துருங்க. கேஷ் கார்டு, தென் உங்களோட ஃபோன்ஸ், அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தென் என் புக்கிங் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு செக்லிஸ்ட் வரும். இதில் வந்து நீங்கள் அந்த செக்லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். லைக் உங்கள் இடத்துல தான் பார்க் பண்ணியிருக்கீங்களா, அப்புறம் வந்து ஹெட்லைட்ஸ், அப்புறம் என்ஜின் எல்லாமே ஆஃப் பண்ணியிருக்கா, உங்களோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு, அப்புறம் அந்த க்ளீனஸ் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குங்கிற ரேட்டிங் கொடுத்துட்டு, ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். அவங்களுக்கு அந்த இடத்துலேயே வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். எதர் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம், இல்லை நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களோட மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் லாக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஹோல்ட் டு எண்ட் புக்கிங்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களோட ரெண்டல் வந்து end ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அண்ட் வேறு எதுவும் நான் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் வேறு வீடியோஸில் நம்ம அடுத்ததில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, until then, signing off from here. Bye bye.